காரடையான் நோன்பு வெள்ளை அடை உப்பு அடை ரெண்டும் இருக்குது. கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். முதல்ல வெள்ளை அடை பார்ப்போம். வெல்லத்து பாதி அளவு தண்ணி, ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இந்த நெய் விட்டுட்டு கொஞ்சம் நல்லா கலரி விட்டுட்டு இதில் வறுத்து ஊற வச்சு வேக வச்ச காராமணி, இந்த காராமணியை போட்டுக்கலாம். அது கொஞ்சம் நல்லா உரட்டும். அதுக்குள்ளே நம்ம பொடியாக நறுக்கின தேங்காய் போடுறேன். இது ரொம்ப முக்கியம் அடைக்கு. இப்போது வறுத்து சலித்த அரிசி மாவு போட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இது நல்ல திக்கார வரைக்கும் கலக்கணும். இது நல்ல திக்காக எடுத்தோன்னா அதுக்கப்புறம் எடுத்து நம்ம இந்த ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம். இது கொஞ்சம் ஆறின உடனே கொஞ்சம் இது ஏலக்காய் பொடி போட்டுட்டு கையில் அப்படி எடுத்து அப்படி நல்ல ஒரு உருட்டிட்டு அதை ஒரு ஷேப்புக்கு கொண்டு வரலாம். அப்படி நல்ல வடை மாதிரி தட்டிட்டு நடுவில் ஒரு சின்னதாக ஒரு குழி, அவ்வளோதான். இதுதான் நம்ம வெள்ளை அடை. இப்போ இது இட்லி தட்டில் வச்சு வேக வச்சு எடுக்கலாம். வச்சாச்சு. இப்போ வேக வச்சு எடுத்தால் நம்ம வெள்ளை அடை ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், வெள்ளை அடை ரெடி. இப்போ உப்படை பார்க்கலாம். கொஞ்சம் எண்ணெய், கடுகு போட்டிருக்கேன். கடுகோட கொஞ்சம் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு போட்டுட்டு கொஞ்சம் பொடியாக நறுக்கின இஞ்சி, பச்சை மிளகாய் இதை போட்டுட்டு கருவேப்பிலை இதையும் போட்டு நல்லா கொஞ்சம் அப்படி சாட்டை பண்ணி எடுத்துக்கலாம். இதோட கொஞ்சம் பெருங்காயம், அப்புறம் அதே காராமணி, வறுத்து ஊற வச்சு வேக வச்ச காராமணி போட்டு, இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதே மாதிரி பொடியாக நறுக்கின தேங்காய் போட்டுட்டு தண்ணியை விட்டுட்டு வேக வச்சோன்னா அதில் கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டு கொதி வந்த உடனே அரிசி மாவை போட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலரி எடுத்துக்கலாம். இதை கலரி எடுத்துட்டு கொஞ்சம் ஆறினோடனே கையில் அப்படி எடுத்து அதே மாதிரி வெள்ளடக்க பண்ண மாதிரியே உருட்டிட்டு அப்படி ஒரு வடை மாதிரி தட்டி நடுவில் அப்படி ஒரு குழியை போட்டு நம்ம இப்போ அதே இட்லி தட்டில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இது எண்ணெய் தடவி இருக்குது. இந்த தட்டிலெல்லாம் வெள்ளடைக்கும் எண்ணெய் தடவி வைக்கணும், அப்போ தான் ஒட்டாமல் வரும். இப்போ இதை குக்கரில் வச்சு எடுத்தால் நம்ம வெள்ளை அடை உப்பு அடை ரெடி. உப்பு அடை அவ்வளோதான், 2 முடிஞ்சாச்சு. வணக்கம், பண்ணி பாருங்கள். வணக்கம், நன்றி.